அவர்களுடைய பண்டிகைகளிலோ இவன் கலந்து கொண்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாது. நம்முடைய முஸ்லிம்கள் இந்த விஷயங்கள்ல ரொம்ப தவறு செய்கிறார்கள். கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள், தீபாவளி கொண்டாடுகிறார்கள், பொங்கல் கொண்டாடுகிறார்கள், மாட்டை குளிப்பாட்டி அந்த கொண்டாட்டத்தை செய்யறாங்க, ஆயுத பூஜைகள் கொண்டாடுகிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, சுனனுல் பைஹக்கியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 19333வது ஹதீஸாக, ولا تدخلوا على المشركين في كنائسهم يوم عيدهم. முஷ்ரிக்கீன்களுடைய கோயில்களுக்கு அவர்களுடைய திருவிழாக்கள் நாட்களில் நீங்கள் போகாதீர்கள். فإن السخطة تنزل عليهم. அல்லாஹ்வுடைய கோபம் அவர்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்க அந்த இடத்துல நீங்க போனீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கோபம் உங்கள் மீதும் இறங்கும், அல்லாஹ்வுடைய சாபம் உங்கள் மீதும் இறங்கும். அவருடைய திருவிழாக்கள் நாட்களில், அவர்கள் விசேஷமாக கொண்டாடுகிற நாட்களில் நீங்கள் போகாதீர்கள் என்று நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார், போன்று உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள், அவர்களை போன்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தை போன்று, அவர்களுடைய வழிமுறையை போன்று அவருடைய வழிமுறையை நீங்க பின்பற்றக்கூடியவர்களாக மாறுவீர்கள். இன்னைக்கு கொண்டாடப்படுகிறதா இல்லையா தீபாவளி? அவர்களை போன்று நம்மளும் பட்டாசு வாங்கி வெடிக்கிறோம், அவர்களை போல நம்மளும் நம்முடைய வண்டிகளை கழுவி ஆயுத பூஜைகள் கொண்டாடப்படுகிறது. அவர்களுடைய கிறிஸ்துமஸ் விழாக்களுக்கு நாம் போய் கேட்க வெட்டுறோம். இதெல்லாம் மார்க்கத்தில் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அவர்களுடைய வழிமுறையை நாம் பின்பற்றுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்கிறார்கள், ஹத்தா, இந்த அளவிற்கு அவருடைய வழிமுறையை பின்பற்றுவீங்கன்னா, லவ் சலகு ஜுஹர வப்பின், உடும்பு இருக்குல்ல, உடும்பு கறி மார்க்கத்தில் சாப்பிடுறது கூட அரபிகள் சாப்பிடுவார்கள். இந்த உடும்பனுடைய பொந்துக்குள்ளே அவர்கள் நுழைந்தாலும், உடும்பு இருக்கக்கூடிய பொந்து ரொம்ப சின்ன பொந்தா இருக்கும், அதனுடைய ஓட்டை சின்ன ஓட்டையாக இருக்கும். அந்த உடும்பு வாழக்கூடிய அந்த ஓட்டை ரொம்ப துர்நாற்றம் உள்ள ஓட்டையாக இருக்கும். அந்த உடும்பினுடைய ஓட்டை தீபாவளி கொண்டாடப்படுகிறது, ஆயுத பூஜைகள் கொண்டாடப்படுகிறது, இன்னும் என்னென்ன விழாக்கள் இருக்கிறதோ அது எல்லாம் கொண்டாடப்படுகிறது. இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. அவர்களுடைய விழாக்களை முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும்.